நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் என்றும் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி லட்சக்கணக்கில் ஏமாற்றிய புகார் எழுந்துள்ளது. யார் அந்த எம்பியின் உதவியாளர்? நடந்தது என்ன? சேலம் மேட்டூர் அணை பகுதியைச் சேர்ந்த மகாதேவ் என்பவர் பொறியியல் பட்டதாரியாக உள்ளார். இவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அந்த புகாரில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனின் உதவியாளராக இருப்பதாக அறிமுகமானார் பழனிசாமி. அவரது மகன் கந்தபாலன், நித்யானந்தம் மற்றும் சந்தோஷ் பாண்டியன் ஆகியோருடன் இணைந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதன்மை செயலாளராக பணிபுரிந்த மணிவாசன் மற்றும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் ஆகியோர் மூலம் பெட்ரோல் பங்க் உரிமம் அல்லது தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் JE பணி வாங்கித் தருவதாக சொன்னார்கள். அதற்கு முன்பாக மேட்டூரைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணிற்கு அரசு வேலை வாங்கி கொடுத்ததாகவும் கூறினார்கள். இதனை நம்பி 22 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொதுப்பணித்துறையில் JE பதவிக்கான பணி நியமன ஆணையை தன்னிடம் வழங்கியதாகவும் கூறினார். பழனிசாமி என்பவர் SRP MP அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் மணிவாசன் ASன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. PW ஆஃபீஸ்னு ஒருத்தர் பேசுகிறாரு. சார் JEக்கு வேலை வாங்கி தரோம், இது மாதிரி பணம் கொடுங்க சொல்லி கேட்டாங்க சார். அப்புறம் இவரை பழனிசாமி எல்லாம் பணம் வாங்கி எம்பிகிட்ட கொடுத்து இந்த மாதிரி SRP பார்ட்டி எம்பிகிட்ட கொடுத்து அவர் மூலிமா நான் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கீங்களோட ID ப்ரூஃபு, இந்த மாதிரி ஐடென்டி கார்டு எல்லாமே காமிச்சு இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், கலெக்டரேட்டில் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், இது இந்த போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கோம், அது வாங்கி கொடுத்து நிறைய ப்ரூஃப் வச்சு காமிச்சாங்க சார் என்கிட்ட. அதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமேட்டு தான் சார் எங்கிட்ட 22 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு சார் ஃபஸ்ட்டு TNPC மூலிமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க சார். அப்புறமேட்டு வெரிஃபிகேஷனுக்கு சென்னைக்கு வர சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சுட்டாங்க. மெயிலில் ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு சார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் போஸ்டிங் போட்டிருக்கு, அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு சார். 13ஆம் தேதி 6ஆவது மாதம் 2022. இதனை நம்பி வேலையில் சேர சென்றபோது அந்த ஆணை போலியான நியமன ஆணை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று புகார் அளித்ததாக கூறினார். அந்த புகார் சேலம் மத்திய குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல நாங்கள் ஆஃபீஸ் நிறையா போகிறோம் சார். செக் பண்ணி பார்த்து எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லி அதிலே தெரிஞ்சுட்டு சார். எங்கிட்ட 22 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு வேலையோ இல்லை பணத்தை பற்றி கேட்டாவோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை சார். இது சம்மந்தமாக SP ஆஃபீஸில் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் சார். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரல சார். மேலும் TNPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றது போன்ற ஒரு போலியான சான்றிதழ் மற்றும் தமிழ்நாடு அரசு இணையதளத்திலிருந்து போலி நியமன ஆணை உள்ளிட்டவற்றை வழங்கியதாக கூறினார். இதனிடையே பழனிசாமி தனது செல்போனிலிருந்து IAS அதிகாரி மணிவாசன் மற்றும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் ஆகியோரிடம் பேச வைத்ததாகவும் இருவரும் பழனிசாமி தனது வேலை தொடர்பாக சொல்லியுள்ளதாகவும் அவர் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னதாக மகாதேவ் கூறியுள்ளார். எனவே இதன் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறும் பணத்தை மீட்டு தரும்படியும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் ஒவ்வொரு டைம் பணத்தை கேட்க போகும்போது பழனிசாமி கிட்ட பார்த்து கேட்க போகும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக வாங்கிக்கலாம், அது இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்படியே நாளை கடத்தி கொண்டு வந்துட்டேன் சார். கிட்ட 1.5 வருஷம் ஆகும் சார் நான் பணம் கொடுத்து. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனோ இந்த புகாரை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன், பொது வாழ்க்கையில் எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் பொய்யான செய்தியாக உள்ளது, எனவே தாங்கள் இது சம்பந்தமாக முழு விசாரணை மேற்கொண்டு குறுக்கு வழியில் சட்டத்துக்கு புறம்பாக அரசு வேலை பெறுவதற்கு முயற்சித்த மகாதேவ் என்பவரையும் பணம் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படும் பழனிசாமி என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்து முன்னுதாரணமாக மேற்படி இருவரையும் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். தன் பெயரை பயன்படுத்தி அரசு வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றியதாக புகாருக்குள்ளான பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனே கூறிவிட்ட நிலையிலும் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பணம் கொடுத்து அரசு வேலை வாங்கலாம் என்று இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் ஏமாறப் போகிறீர்கள்?